ரூம்புள்ளே உக்காந்து இருக்குது. மைண்டு ஒரு மாதிரியாக பிளாக் ஆன மாரி இருக்குது. எதுக்குன்னா, இப்போ வெளியே வேலை இருந்தால் எங்கேயாவது போவோம், இல்லை டிரைவிங் இருந்தால் அந்த வண்டி ஓட்டுற அந்த ரோட்டில் கொஞ்சம் கவனமாக வண்டி ஓட்டுவோம், அந்த மைண்டு கொஞ்சம் மாறும். ரூம்புள்ளே இருக்கிறதால நம்மளுக்கு இருக்கிற கடன் பிரச்சனை, லைஃப் எப்படி போக போகுது, இதை பற்றியே நினச்சின்னு உக்காந்து இருக்கிறதால அப்படியே பைத்தி முடித்த மாரி இருக்குது. அதனால் அப்படியே ரூமுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் வாக்கிங் மாரி நடந்துக்கின்னு, வேலை இல்லை, ஓனர் இப்போ தான் கார் எடுத்துன்னு போயிட்டார். அதால் அப்படியே ஜாலியாக கொஞ்சம் வாக்கிங் மாரி நடந்துன்னு இருக்க வேண்டியது தான். இதுமாரி ஜாலியாக சுற்றின்னு இருக்கிறதால வெளிநாட்டு வாழ்க்கை இதுமாரி தான் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு மட்டும் யாரும் தப்பு கணக்கு போட்டுறாதுங்க. ஏற்கனவே நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதுலேயும் ஒரு சின்ன தகவல் சொல்லலாம் அப்படின்னு ஒரு யோசனை தான். ஏன்னா வேலை இல்லை, சரி ஏதாவது ஒன்று சொல்லலாம் அப்படின்னு ஒரு திங்கிங். இப்போ ஏற்கனவே நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன், எப்படி கஷ்டம் இருக்கும், சாப்பாடு எப்படி இருக்கும், இல்லை இதுவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடிக்கடி சொல்லியிருந்தேன் வரேன். நீங்கள் எல்லாம் ஆடு ஜீவிதம் படம் பார்த்துருப்பேங்க. அதில் வந்து ஒரு தப்பான ஆள் வந்து இட்டுன்னு போய் ஆடு மேய்க்க விட்டுருவான் அப்படின்ற மாரி தான் அது கதை. அது ஒரு ரியல் கதை. வெளிநாட்டுக்கு வந்தால் அதுமாரி நடக்குமா அப்படின்னு உங்கள் மனசில் ஒரு கேள்வி இருக்கும். அதுமாரி தான் நடந்துருக்கு, நடக்கும். சில சமயங்களில் நடக்கும், சில சமயங்களில் நடக்காது. அந்த காலத்தில் வந்து ஒரு விசா வந்தால் நமக்கு அந்த விசா ஒரிஜினலாக இல்லை ஃபேக்கா, இல்லை அந்த விசா எப்படி யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான வசதியும் கிடையாது. இப்போ வந்து ஏகப்பட்ட இது இருக்குது, நெட்டு அந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு. ஒரு விசா வந்தால் அந்த விசா வந்து உண்மையாக ஃபேக்கா, நம்ம ஓனர் யார் பேரில் அந்த விசா இருக்குது அப்படின்னு சொல்கிற பல இதுவும் டெக்னாலஜியும் வந்துச்சு, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதேமாரி நீங்கள் அதுமாரிலாம் வந்து தப்பான இடத்துல மாட்டுறீங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் வந்து ஏஜென்ட்டு மட்டும்தான். ஏஜென்ட்டு தான் உங்களை வந்து ஒரு தப்பான இது கூட்டு உங்கள்கிட்ட பணம் பிடுங்கி சில சில இடத்துக்கு இட்டுன்னு போய் விட்டு, இப்போ பெண்களெலாம் வந்து ஒரு தப்பான தொழிலுக்கு இட்டுன்னு போயிட்டு, அது எல்லாத்துக்கும் காரணம் ஏஜென்ட்டு தான். அது கொஞ்சம் உஷாராக இருந்து நம்ம பார்த்து வந்து இங்கே வேலை செஞ்சால் நல்லபடியாக பழச்சிக்கலாம். ஆனால் வந்த உடனே எதுவும் நடக்காது, சில காலம் ஆகும். இப்போ இருக்கிற மாதிரி டெக்னாலஜி அப்போ இருந்துச்சுன்னா ஈஸியாக எல்லா தப்பும் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வளர்ந்தே கூட நம்ம தப்பு நடந்துன்னு தான் இருக்குது. அதுக்குன்னு தப்பே நடக்காமலாம் கிடையாது, தப்பு நடக்குது தான். சில பேர் அப்படி இருக்காங்க, சில பேர் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சுன்னு தான் இருக்காங்க. என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. அதேமாரி இன்னொரு தகவல், இந்த தகவல் என்னென்னா, இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு வேலைக்கு வந்துட்டு, இப்போ கொய்த்துக்கு நான் ஒரு கம்பெனிக்கு வரேன், இல்லை ஒரு வீட்டுக்கு வரேன். இந்த வீட்டிலேருந்துனே நான் வேறு இடத்துல போய் வேலை செய்யலாமா, இல்லை பார்ட் டைம் ஜாப் மாரி பார்க்கலாமா, எனக்கு 4 மணி நேரம் தான் வேலை இருக்குது, அதுக்கப்புறம் வேலை இல்லை டைமில் போய் பார்க்கலாமான்னா, நம்ம என்ன பண்ண முடியும்னா, ஒரு வீட்டு வேலைக்கு வந்துட்டு அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற 2-3 காரு பிடிச்சி கழுவிக்கலாம், அதுக்கான காசை வாங்கிக்கலாம். ஆனால் தனியாக போய் ஒரு இடத்துல போய் நம்ம வேலை செய்ய முடியாது. அப்படி வேலை செஞ்சால் பிரச்சனை தான். இப்போ இங்கே வந்து எப்படின்னா, சவுதியில் வந்து அந்த அளவுக்கு செக்கிங் இருக்காது, இங்கே ரொம்ப ரொம்ப அதிகமாக செக்கிங் இருக்குது. அதுக்குன்னு அங்கே போய் சவுதியில் செய்யலாமான்னு கேட்டால் சவுதிலையும் செய்யக்கூடாது, தப்பு தான். நீங்கள் ஒரு இடத்துக்கு வந்தால் நீங்கள் ஒரு இடத்துல மட்டும் தான் வேலை செய்யணும். தெரியாமல் போய் இந்த சிம்பிளாக கார் கழுவிக்கலாம், இல்லை போய் ஒரு ஃப்ரீ டைமில் ஒரு வீட்டை கழுவிட்டு அதுக்கான காசு வாங்கிக்கலாம். அந்த வேலை மட்டும் தான் செய்ய முடியும். ஆனால் பார்ட் டைம் ஜாப்பாக நான் இந்த வேலையில் செஞ்சுட்டு இதுக்கப்புறம் போய் வேறு வேலையில் செஞ்சுமா நம்ம செக்கிங் பிடிச்சாங்கன்னா, உங்களோட சிவில் ஐடி செக் பண்ணும்போது உங்களோட ஓனர் யார், நீங்கள் யார் வீட்டுக்கு வேலைக்கு வந்திருக்காங்க, நீங்கள் ஏன் வந்து இந்த இடத்துல வந்து வேலை செய்கிறீங்க அப்படின்னு பல கொஸ்டின் வந்து உங்களை வந்து நாட்டுக்கு அனுப்பிவிடுவாங்க. ஒரு முறை நம்ம இங்கே வெளிநாட்டுக்கு வந்துட்டு ஸ்பிங்கரை வச்சு நம்ம வீட்டுக்கு போய்ட்டு இதுமாரி பிரச்சனையில் மாட்டிட்டுனா திருப்பி அந்த நாட்டுக்கு வர முடியாது. அதே ஒரு நம்ம ஏதாவது ஒரு இது பண்ணிவிட்டு இந்த பொது மன்னிப்புன்னு சொல்லுவாங்க, அதில் போய்ட்டால் நம்ம ரிட்டன் வேறு விசாவில் வந்துக்கலாம். ஆனால் ஸ்பிங்கரை வச்சு போய்ட்டால் அந்த கண்ட்ரிக்கே போக முடியாது. அதனால் இங்கே வேலைக்கு வரவங்க வந்து இந்த பார்ட் டைம் ஜாப் வேலை செய்கிறது கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. சில பேர் நினைக்கலாம், நான் வந்து இந்த வேலைக்கு வந்துட்டு எனக்கு ஃப்ரீ டைம் இருக்குது, நான் வேறு வீடு போய் செய்யலாம் அப்படின்னு நினச்சா அப்படிலாம் வந்து செய்ய முடியாது. அது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஐயோ, கொஞ்ச நேரம் நடந்தது, மூச்சு வாங்குது, பேசினே நடக்குவேன். வேலை இல்லை, அது நைட்டு வரைக்கும் எதுக்கு சும்மா உக்காந்துட்டு அப்புறம் நைட்டில் வீடியோ கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் இந்த 2 தகவலை சொல்லிவிட்டு வீடியோ இதோட முடிக்கிறேன். வெளிநாட்டு போய்ட்டு எதனா ஒரு சந்தேகம், இல்லை அங்கே வேலை எப்படி இருக்கும், இல்லை ஃபுட்டு எப்படி இருக்கும், ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் வெளிநாட்டில் இருந்தால் என்ன வேலையில் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம். பாய்.